வெல்கம் பேக் டு டெய்லி விலாக்ஸ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அற்புதமான கிளாஸ் கோட மேட்ச் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா சிஎஸ் வந்து ஒரு பிரச்சனையால் போடலை. ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ அவனுக்கு எப்படி க்ளோவால் யாங்கிலேயும் வாசிகள் அடிக்காம்பா. தயவு செஞ்சு அந்த கட்டானா அவன் மட்டும்தானே கட்டானா இல்லையே, கட்டானாவை தரமாட்டேன்ட்டாம்பாச்சே. இப்போ வந்து நம்ம MP5 எடுத்துக்கலாம். கொஞ்சம் யாராச்சும் அந்த இதை வந்து கீழே போட முடியுமா? இதை போட முடியுமா? அது வந்து யாருமே முக்கியமாக என்னென்னா நான் போதுக்குள்ளேயே முடிச்சிடணும் இப்போ மேட்சை. அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. UMP சரியான கன்று. இதெல்லாம் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கீழே போட முடியுமா? கீழே போட மாட்டேங்க. ஆனால் உனக்கு புரியுதா நான் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, கீழே போட மாட்டேங்க. சரி, UMP. சரி, இப்போ வந்து நம்ம ஏறி போய் அடிச்சிருவோம். இது வந்து கிளாஸ் கோடனால சீக்கிரமாக முடியுது மேட்ச்லாம். இப்போ வந்து UMP அதுக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறேன். இவன் வாசிக்கில் அடிக்க போகிறான். அவனை நான் கஷ்டப்பட்டு அடித்தோம்ல, அவ்வளோதான் மாஸ், அவ்வளோதான். இரு ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து க்ளோவால் ஒன்றும் இது ஒன்று எடுத்துக்குவோம். அப்போனா நம்ம நாக்காவனாலும் இது வந்து நம்மளை காப்பாற்றிடும். என்னங்கண்ணா கிடக்கு EWM. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கீழே போடல. கீழே போடல. நம்ம இல்லைன்னா EWM எடுத்துக்கிடுவோமா? சரி, EWM வேண்டாம். யார் ரெஸ்பெக்ட் பண்ணுறா? யாரோ ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பாம்பு போடுறதும் கரெக்டாக அங்கே போமா. சரியான போயிட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓடி போயிட்டு ஒருத்தங்க அதையும் முடிக்க போகிறோம். இதில் தான் ஒருத்தன் நிற்கான். இந்த பைலுக்கு நான் இன்னும் வந்து தெரியவே இல்லை. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா வாசிகள் அடிக்கணும். இப்படிலாம் வாசிகள் அடிக்காதீங்களே. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனே முடிச்சிருவானு எனக்கு தான் தெரியுங்களா. அவ்வளோதான், பூயா நம்மளுக்கு தான். இவன் தான் பெரிய பிளேயர்னு நினைக்கிங்க கேட்டிங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். என்ன இதெல்லாம் கிடச்சிருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன யார் கொடுத்தா? இப்போ இவனுக்கு ரிஜெக்ட் கொடுக்க வேண்டியதான். இவன் யாரு? சரி, எதுவும் வந்திருக்கானுவன். நம்ம வந்து இதை அணைச்சி வைக்க வேண்டியதான். நான் எதுக்கு இந்த பண்டில் தூக்கி போட்டேன்? பரவாயில்ல. அந்த கட்டானா எவனோ ஒருத்தன் வச்சுருக்கான். கட்டானா கீழே போடல. கீழே போடல. கீழே கட்டானா. அதே தான். தயவு செஞ்சு கீழே போடுப்பா. தெய்வமே, நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறோம்ல. அந்த கட்டானாவை கீழே போட மாட்டேங்கானவன்.
அதை எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா கடையடி சூப்பராக இருக்கலாம். இப்போ மாடலி நீ போவதில் சொன்னா கேள்ல. அவன் அவ்வளோ அடிச்சிருக்கேன். அதான் நான் பார்த்தேன். நான் அடிக்கிறது ஒரு அடியுமே அவன் மேலே படவே இல்லை. வாசமான ஒரு வாசிக்குது. சரி ஏதோ லீலீலே கட்டானா எனக்குலே. இப்போ மாதிரி கட்டானா நாத்திக்கிறோம்னா அவ்வளோதான். தெரியாமல் யாரி போயிட்டாங்க. அதையும் ஒருத்தன் வாசிகள் எடுத்தானா அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். வந்து எனக்கு கொஞ்சம் மெடிக்கெடு தேவை. நல்ல தெய்வம் நீங்களா. நீ எங்களை நிற்கான். எங்கேயும் நானும் அடிக்கான். ஓ இவன் தானா. சரி இப்போ என்ன முடிச்சிடுவான் பாருங்களா. சொன்னோம்னா என்ன முடிச்சிடுவான்ட்டு. நீ கட்டணாக மட்டும் நீ தூக்கிடு. அவ்வளோதான். இவன் ஹீரோ பிளேயருன்னு கேட்டிங்களா. ஆனால் எப்படி கண்டுபிடிச்சானா அந்த ஹீரோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான். நான் ஒரே ஒரு கில் தான் எடுத்துருக்கேன். அந்த கட்டானா என்ன கொஞ்சம் இன்னும் ஒரு நான் G18 எடுத்திருந்தேன்னா கன்ஃபார்மாக அவனை நான் முடிச்சிருக்கேன். இப்போ நோ ப்ராப்ளம். இப்போ என்ன இப்போ அவனை போய் தேடி பிடிச்சி இப்போ அவனை அடிக்கணும். கட்டானா தூக்கிட்டான். எப்படி தான் இதுக்குன்னு தூக்குறான்னு தெரியல. எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒன்று வரும்னா. இப்போ எனக்கு வந்து இங்கே தான் இருக்கான் கட்டானா. எனக்கு இவன் கட்டானா வச்சுருந்தான். நான் அடித்து சொல்லி இவன் கட்டானா வச்சுருந்தான். ஆனால் இவன் தூக்கிட்டான் கட்டானாங்க. ஓகே வந்த வரைக்கும் எனக்கு UMP லாபம் வேண்டாம். ஓகே இவன் தான் கட்டணாவை தூக்கிட்டான். சரி நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம எங்கே போனோம்னா அந்த ஹீரோ பிளேயர் அடிக்க போனோம். எதுக்காண்டி அவனை அடிக்கிறானா. இல்லை இப்படிலாம் வாட்சில் எடுக்காங்களே. க்ளோவால் போடு அப்படியே. இல்லை ஊக்கம் கேன்சல் ஆகிட்டு க்ளோவால். இல்லை இதெல்லாம் என்ன நியாயம்னே தெரியல. இங்கே தான் அவன் அங்கே அடக்கான். அந்த பைசானுக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியலையா. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு 22 எழுது. அவ்வளோதான். இவன் ஒருத்தன்
ஆனால் இப்போதைக்கு அவனும் இது போடல, எமௌண்ட் போடல. அவனுக்கு இப்போ 2 போனானுவன். இதுக்கு என்ன மேலே விடக்கூடாதல்ல அவனால். இப்போ யூஎம்பி நான் எதுக்காண்டி யூஎம்பி எடுக்கணும், எனக்கு அந்த யூஎம்பியோட சவுண்டு பிடிச்சிருக்கு. என் பெட்டு வந்துட்டு ஃபால்கோவா என்னன்னு எனக்கு தெரியவில்லை. இப்போ வந்து நம்ம எங்கே பேய்கிட்டு இருக்கோம்னா கீழே வந்தோடனே அடிச்சிட்டானே. வந்து நான் ஊக்காங்க போட்டு அப்படியே இங்கே இருக்க போகிறேன். அலாக் பையனா? அதையும் வாஷிங்கில் எடுக்கானோம்ல. ஏன் எனக்குலாம் அப்படி தான் இருந்தது. நம்ம எடுத்ததே இப்போ மாதிரி தான் ஃபுல் எடுப்போம். அதையும் வாஷிங்கில் எடுக்கானவன். டபுள் ஸ்டார் ஓகே, நல்லா பண்ணா. இப்போ வந்து இது கிளாக் டவர். நீங்கள் நினைக்கலாம் கிளாக் டவர் எனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை இதுதான் கிளாக் டவர். நல்லா நிறைய இருக்கு. இப்போ நான் எதுக்கான கீழே யூஸ் பண்ணல. இது என்ன நியாயம் தெரியல. டபுள் ஸ்டார் வச்சுருக்கான், நோ ப்ராப்ளம். தம்பி, அதாவது நீ வந்து இன்னும் ஒரிஜினல் டெரியில் பார்த்துருந்தீங்கன்னா அந்நேரத்துக்கு இப்படிதான் சுடுறது எல்லாம் ஹெட்ஷாட் தான். அடுத்த எல்லா நாளுக்கும் 313 413 அப்படிலாம் போகாதெல்லாம். ஓகே, இப்படி எதுக்காண்டி போகிறோன்னா என்ன என் ஃப்ரெண்டை முடிச்சுட்டானுங்க. ஒருத்தன் ஓடுறான் பாருங்களேன். இங்கே இவ்வளோ பெரிய யூடியூபர் வந்திருக்கேன். கீழே சத்தியமான தெரியல. இப்படி என்ன மட்டும் நீங்கள் விட்டுக்கிட்டு எதுக்கு போனீங்க? இல்லை இங்கே ஜோனு ஜோனா கியூ. இது என்ன நியாயனே தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.